termine means family and appointments. ஸோ இந்த ஃபேமிலியில் யார் யாருக்கு என்னென்ன அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஃப்ளோரியான், லீனா, ஹானஸ், மாரா 4 பேர் இருக்காங்க இந்த ஃபேமிலியில். ஸோ இவங்களோட கேலண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யாருக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் செக் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த கீழே இருக்கிறது வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஹானஸ் ஈஸ்ட் டேஷ் இன் ஹம்பூர்க். ஸோ ஹானஸ் என்னைக்கெல்லாம் ஹம்பூர்கில் இருக்கிறாரு? சோன்டாக், மோன்ஸ்டாக், டீன்ஸ்டாக் கரெக்ட் தான். ஸோ இப்போ வந்து லாங் டியூரேஷன், இப்போ ஒரு நாள் அப்படின்னா இந்த பாக்ஸில் இருக்குது பாருங்க. 1 டே அப்படின்னா மோன்டாக், டீன்ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். இல்லை மத்தியானம் இல்லை காலையில் அப்படின்னு சொல்றதுக்கு ஃபோர்மிட்டாக், மிச்சாக், ஆபெண்ட், மார்கன் அப்படின்னு சொல்லலாம். டைம் சொல்றதுக்கு த்ரை உவர் இல்லை ஃபியட்டல் நாக் ஃபியர் உவர் அந்த மாதிரி டைம் சொல்லலாம். லாங் டியூரேஷன் இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்க. லாங்க அப்படின்னா ஃபான் பிஸ்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணும். ஃபான்னா ஃப்ரம், பிஸ்னா டில். ஸோ ஃப்ரம் டு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ ஃப்ரம் சண்டே டு டியூஸ்டே அப்படின்னு யூஸ் பண்ணும். ஸோ ஹானஸ்ட் இஸ் ஃபான் ஜோன்டாக் பிஸ் டீன்ஸ்டாக் இன் ஹம்பூர்க். இது கிளியரா எல்லாருக்குமே? எதை கேட்டா பதில் சொல்லுங்கம்மா. எஸ், கேக்குதா இல்லையா நான் பேசுறது? இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? ஸோ ரொம்ப லாங் டியூரேஷன் இருக்கு. இப்போ மார்னிங் 9 மணிலேருந்து 17 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்றது எப்படி சொல்வோம்? ஃபான்னு பிஸ் யூஸ் பண்ணணும். ஃபான் நான் உவர், பிஸ் ஜீப்ஸேன் உவர். ஓகேங்களா? லாங் டியூரேஷனுக்கு ஃபான் பிஸ் யூஸ் பண்ணணும். ஓகே. மாரா ஆர்பைட்டட். ஸோ மாரா வந்து எப்பெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க? ஸோ இங்கே டைம் சொல்ல வேணாம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமில் இருக்குது, அதை விட்டுடுங்க. ஸோ டேஸ் மட்டும் சொல்லுங்கள். அதுக்கு எப்படி சொல்லுவோம்? மாரா ஆர்பைட்டட் ஃபான். ஃபான். ஓன் இல்லை ஃபான், விஓஎன் சொல்ல எஃப் ப்ரொனவுன்ஸ் பண்ணும். ஃபான். ஃபான் ஃப்ரைட்டாக் பிஸ் பிஸ் ஜோன்டாக். சூப்பர். யார் சொன்னது? ஜெனோவா. சூப்பர்மா. ஸோ இப்படியே எல்லாருமே சொல்லுங்க. ஃப்ளோரியான் ஹார்ட் டேஷ் கைன் ஸ்பீல். ஸோ யாருக்கு வந்து ஃப்ளோரியான்ன்றவுக்கு கேம் இல்லை, அன்னைக்கு பிளே இல்லைன்றாங்க. என்னைக்கு அது? ஃப்ளோரியானோட கேலண்டர் பாருங்க. ஃப்ளோரியானோட கேலண்டர்ல என்னைக்கு கேம் இல்லை? ஜோன்டாக். ஜோன்டாக் என்ன டைம்ல இல்ல? ஸோ இது இருக்குது அடிச்சிட்டாங்க. கரெக்டா? அப்பதான் என்ன சொல்லணும்? ஃப்ளோரியான் ஹார்ட் ஜோன்டாக் செக்ஸேன் உவர் ட்ரைசிஷ் கைன் ஸ்பீல். ஸோ இந்த பிளாங்க்ல வந்து போடணும். ஜோன்டாக் ஒரே டே ஒரே டைம். ஸோ ஜோன்டாக் செக்ஸேன் உவர் ட்ரைசிஷ் கைன் ஸ்பீல். அப்ப லீனா ஹேட் டேஷ் கைகன் உண்டரிஸ்ட். லீனாவோட கேலண்டர் பாருங்க. கைகன் உண்டரிஸ்ட் அப்படின்னா வயலின் கிளாஸ். என்னைக்கு அவங்களுக்கு வயலின் கிளாஸ்?
தெரியலையா? சரி, இன்னைக்கு லீனாவோட கேலண்டர் பாத்தீங்களா? அங்க வந்து இங்க கைகன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? கைகன்னா வயலின். ஸோ அப்போ இன்னைக்கு லீனா ஹாட் am Montag um 17 Uhr Geigenunterricht. ஸோ மாரா ட்ரிப்ட் அனலிசா, மாராவோட கேலண்டர் பாருங்க. அனலிசாவை எப்போ மீட் பண்றாங்க? எப்போ மீட் பண்றாங்கம்மா மாரா? அம் am Dienstag um 19:30 டைம் எல்லாம் கத்துக்கோங்க, நம்பர்ஸ் கத்துக்கோங்க சரிங்களா? 19:30 அனலிசா. ஓகேவா? உங்களுக்கு டவுட் இல்லைல்ல? சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ் இருக்கும் போதே டவுட் எதா இருந்தா கேளுங்க. எங்கம்மா ஃபார்மல்லா? ஃபார்மல் எல்லாம் இல்ல, தேர்ட் பர்சனை பத்தி எழுதுறோம். டைமிங் வந்து ஆமா ஃபார்மல் தான். ஆஃபீஷியல் டைம். ஓகே. ஸோ இங்கே வந்து அடுத்தது ஹோரன்சி த கெஸ்ட்ரா கான்வர்சேஷனை கேட்டு ஜின் டி ஜாட்ஸ ரிஷ்டிக் ஆர்டர் ஃபால்ஸ் இங்கே கொடுத்துருக்குற சென்டென்ஸ் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மார்க் பண்ணும் சரிங்களா? நான் ஆடியோ ப்ளே பண்ணேன், நல்லா கேளுங்க. Okay, Mara Doba telefoniert mit der Musikschule. Richtig oder falsch? மாரா மியூசிக் ஸ்கூலுக்கு கால் பண்ணாங்களா இல்லையா? பண்ணலையா? இங்க எடுத்த உடனே என்ன வருது? என்ன சொல்றாங்க? மியூசிக் ஸ்கூல்ல ஃப்ராங்க்ஃபர்ட் குட் டே. கால் பண்ணாதானே இது வரும், இல்லைன்னா வருமா? இப்ப பேசுறதுக்கு யாருமே கிடையாது. ஆனா உங்களோட மெசேஜை நீங்க இங்க பதிவு பண்ணலாம். ஸோ மெசேஜ் இப்போ பதிவு பண்றாங்க, வாய்ஸ் மெசேஜ் போகுது. சரி, இப்போ சொல்லுங்க. மாரா டோபா டெலிஃபோனியட் மிட்டர் மியூசிக் ஷூல. ரிஷ்டிக் சொல்லுங்க. ரிஷ்டிக். ஓகே. ஸோ அடுத்தது அவங்க டாட்டர் லீனா வந்து மண்டே 19 o'clock வரைக்கும் ஸ்கூல்ல இருக்கணும் அப்படின்றாங்க. அடுத்தது மூணாவது வந்து அவங்க சன் ஃப்ளோரியானுக்கு வந்து டியூஸ்டே ட்ரம்பெட் கிளாஸ்க்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளோரியானு கிராங்க்கு சிக்கு வீட்டில் இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ இதுல எல்லாம் எதுல ட்ரூ, எது ஃபால்ஸ்?
ஓகே, இப்போ சொல்லுங்க. Die Tochter Lena ist am Montag bis 19 Uhr in der Schule. False. ஓகே, கரெக்ட் தான். டைம் வேற சொன்னாங்களா? ஓகே. அடுத்தது der Sohn Florian kommt am Dienstag zum Trompetenunterricht. ஸோ அவங்க சன் ஃப்ளோரியான் டியூஸ்டே ட்ரம்பெட் கிளாஸ்க்கு வரேன்னு சொன்னாங்களா? சும்மா சொல்லுங்க, அப்புறமா மறுபடியும் கேட்டுக்கலாம். இதுல என்ன, நீங்க இப்ப எக்ஸாம் பாஸ் ஃபெயில் அப்படின்னு இடுவீங்களா? சொல்லுங்க. இல்ல எங்கவா? ஆனா புரியல. ஓகே, அடுத்தது ஃப்ளோரியான் இஸ் கிராங்க் பிளைட் ஸோ ஹவுஸ். ஃப்ளோரியான் வந்து சிக்கு, வீட்டில் இருக்கிறாங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்கு யாருக்குமே நெகட்டிவ் மார்க்கு இல்லை எதுவுமே பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. சொல்லுங்க. ரிஸ்டிகா? ஓகே, மறுபடியும் கேட்கலாம் பாருங்க. Meine Kinder leider nicht diese Woche Musikschule kommen. ஸோ என்னோட பசங்க இந்த வீக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்டார்டிங்லேயே. ஓகேவா? யார் சிக்கா இருக்கிறாங்க? அவங்க பொண்ணு, அவங்க டாட்டர் லீனா தான் சிக்கா இருக்கிறாங்க. அவங்க ஸ்கூலுக்கே போக முடியாதுன்றாங்க. என்னோட சன் ஃப்ளோரியான் கூட வர முடியாது. ஸோ கன்ஸ் அண்ட் ஓல்டாக ஸ்கூலில் வேலை இருக்கு. அந்த கிளாஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஆக்சேன் ஒரு 18 hours வரைக்கும் ப்ராஜெக்ட் நடக்குது. ஐ எம் சாரி. ஸோ இப்போ சொல்லுங்க, எது ட்ரூ எது ஃபால்ஸ்னு இப்போ சொல்லுங்க. செகண்ட் ஒன். ஓகே, தேர்ட் ஒன். அடுத்தது ஓகே, எல்லாமே ஃபால்ஸ், ஒன்று மட்டும்தான் ட்ரூ. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் எல்டன். எல்டன்னா பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ்னா யார் யாரு? டர் ஃபாதர் டி முட்டர். ஸோ ஃபாதர் மதர். கிண்டர்னா யார் யாரு? டர் ஜான் டி டாக்டர். ஸோ பையனுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க? பையனுக்கு டர் ஜான். பொண்ணுக்கு என்ன சொல்லுவாங்க? தி டாக்டர். டாக்டர். ஓகே. ஸோ இங்கே வந்து பர்சனல் ப்ரோனோமன். ஸோ பொசசிவ் ஆர்டிக்கல். என்னுடைய பையன் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? மைன் ஜான், மைன் கிண்ட், மைனே டாக்டர். ஸோ மேஸ்குலின் நாய்ட்ரூம்க்கு வந்து மைன் வரும், ஃபெமினினுக்கு ப்ளூரலுக்கு மைனே வரும். அதே மாதிரி அக்குசாட்டிவ்ல வெறும் இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். மேஸ்குலின் மட்டும் மைனன் அப்படின்னு வரும், மற்றதெல்லாம் சேம் அப்படியே இருக்கும். மைன் கின், மைனே டாக்டர், மைனே கிண்டர், அது அப்படியே இருக்கும். ஸோ இதில் என்ன வரும்ன்றதை நீங்கள் மார்க் பண்ணணும். இஷ் பின் ஆஸ்டின், நான் வந்து டாக்டர். இஷ் habe zwei Kinder, எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. மைனே கிண்டர் கேஹன் இயர் இன் ஃப்ராங்க்ஃபுட் இன் தி ஷூலே. ஸோ என்னோட பசங்க வந்து ஃப்ராங்க்ஃபுட்டில் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ இங்கே என்ன வரும்?
மைன். மைன். ஸோ மைன் ஜான் என்னுடைய பையன் ஃப்ளோரியானுக்கு 12 வயசு ஆகுது. இங்க என்ன வரும்? மைனே என்னுடைய பொண்ணுக்கு லீனாக்கு 14 இயர்ஸ் ஆகுது. ஸோ இது என்னது? மன்னுன்னா ஹஸ்பண்ட். அப்ப என்ன வரும்? மைன் ஹஸ்பண்ட். மை ஹஸ்பண்ட் அவங்க பேர் வந்து ஹானஸ். அவர் வந்து டெக்னிக்கல். ஓக்கன் என்ற பெசுக்க இஸ் சாஃப்ட் டேஷ் ப்ரூடர். இங்க என்ன வரும்? ஆனா இங்க வந்து நீங்க சொன்னது கரெக்ட் தான், மேஸ்குலின் மைன். ஆனா இது வந்து அக்குசாட்டிவ் கேஸ். இஷ் தான் இது ஆக்சுவல் சென்டென்ஸ் எப்படி வரும்? இஷ் பெசுக்கர் மைனன் ப்ரூடர். ஸோ நான் என்னோட பிரதரை விசிட் பண்றேன்றது. ஓகேவா? ஸோ ஓக்கன் என்ற இவங்க அவங்க வீக்கெண்ட்ல அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓக்கன் என்ற பெசுக்க இஷ் சாஃப்ட் மைனன் ப்ரூடர். இங்க வந்து மைனன் அக்குசாட்டிவ். விசிட்ன்றது ஒரு verb. ஓகேங்களா? ஏர் இஸ் verheiratet. அவர் மேரேஜ் ஆயிடுச்சு. ஓன் டவுக் இன் ஃப்ராங்க்ஃபுட். ஸோ அவர் ஃப்ராங்க்ஃபுட்ல இருக்கிறார். ஸோ இங்க என்ன வரும்? டேஷ் வெஸ்டர். ஸ்வெஸ்டர்னா என்னது? சிஸ்டர். சிஸ்டர் மேலா ஃபெமினினா? ஃபெமினினா ஃபெமினின். ஃபெமினினுக்கு என்ன வரும்? மைனே. மைனஸ் ஸ்வெஸ்டர் ஜேஹேஷ் லைடனிக் சாஃப்ட். என்னோட சிஸ்டர் நான் வந்து பார்க்கறது கிடையாது. அவங்க வந்து சிங்கிளா இருக்கிறாங்க, கீழே இருக்கிறாங்க. கீழன்றது ஒரு சிட்டி நேம். ஆக்சுவலி இங்க பாருங்க. சொல்லுமா. வர்றதுனால கிடையாது. இதுல எது சப்ஜெக்ட்? ஆஃபனா நான் வீக்கெண்ட்ல என்னோட பிரதரை விசிட் பண்றேன். யார் ஆக்ஷன் பண்றது? அவங்க தானே சப்ஜெக்ட். நான் பண்றேன். நான் என்னோட பிரதரை வீக்கெண்ட்ல ஆஃபனா போய் பார்க்குறேன். நான்ன்றது சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் இது சப்ஜெக்டா இருக்கும்போது தான் மைண்ட் ப்ரூடர். இங்க மைண்ட் ஜான் மைண்ட் ப்ரூடர் அப்படின்னு வருது. ஓகேவா? இது வந்து ஆப்ஜெக்டா ஆயிடுச்சு. நான் யாரை விசிட் பண்றேன்? என்னுடைய பிரதரை விசிட் பண்றேன். ஸோ அது வந்து அக்குசாட்டிவ் கேஸா மாறுது. இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மைண்ட் ப்ரூடர் ஹைஸ்ட் ஓகே. மைண்ட் ப்ரூடர் ஹைஸ்ட். ஹைஸ்ட் ரவி. என்னோட பிரதர் பேர் என்னது? ரவி. இஷ் பெசுக்கர் மைனன் ப்ரூடர். ஐ விசிட் மை பிரதர். இப்ப இங்கேயே மைண்ட் ப்ரூடர் வந்திருக்கு, இங்கேயே மைனன் ப்ரூடர் வந்திருக்கு. புரியுதுங்களா? இங்க மைண்ட் ப்ரூடர் இதுதான் சப்ஜெக்ட். மை பிரதர் என்னோட பிரதர் பேர் வந்து என்னது? ரவி. ஸோ இதுதான் சப்ஜெக்ட். அவரை பத்தி தான் பேசுறோம். இங்க என்ன பண்றேன்? என்ன பத்தி பேசுறேன்? நான் என்னோட பிரதரை விசிட் பண்றேன் அப்படின்னும் போது இங்க நான்ன்றது ஐ என்றது சப்ஜெக்ட் ஆகுது, இது ஆப்ஜெக்டா ஆகுது. நாமினேட்டிவ் எப்பவுமே சப்ஜெக்ட், அக்குசாட்டிவ்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட். புரிஞ்சுதா? ஓகே. சோ இந்த மாதிரி உங்க ஃபேமிலியை பத்தி நீங்க ஒரு டெக்ஸ்ட் எழுதணும். சரிங்களா? உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க? உங்க பேரண்ட்ஸ் இல்ல உங்க பிரதர் சிஸ்டர் அந்த மாதிரி என்ன உங்க ஃபேமிலியை பத்தி அப்படியே எழுதணும். அவங்க என்ன பண்றாங்க எல்லாமே எனக்கு எழுதி வாட்ஸ்அப்ல அனுப்பணும். ரெடியா? ஓகே. நெக்ஸ்ட் ஆரோட சவுண்டு எப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நடுவில் ஆர் இருந்துச்சுன்னா ஹோரன், அப்படி ட்ரெஃபன், ட்ரம்பெட்டர், கிராங்க். ஸோ ஆரோட சவுண்டு கண்டிப்பாக கேட்கும். ஆனால்
எண்டிங்ல ஆர் இருந்துச்சுன்னா இஆர் ஆர் இல்லைன்னா இஆர் இருந்துச்சுன்னா ஆரோட சவுண்ட் கேட்காது ஆ அப்படின்னா முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் ஆர் சைலண்ட் ஆயிடுச்சு, டாக்டர் ஆல முடிஞ்சிச்சு, எர் சவுண்டே வரல. ஃபாட்டர் உவர் கம்ப்யூட்டர் ஸ்வெஸ்டர். புரியுதுங்களா? ஸோ கடைசியில் ஆரோ இல்லை இஆர் வந்துச்சுன்னா அது வந்து சைலண்ட் ஆக்கிடணும், அது சொல்லக்கூடாதுன்றாங்க. இது வரைக்குமே நான் ஸ்வெஸ்டர் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கேன், ப்ரூடர் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்லியிருக்கேன். இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரூடர் ஸ்வெஸ்டர் கம்ப்யூட்டர். ஸோ ஆரோட சவுண்டே வரக்கூடாது, சைலண்ட் ஆகிடும். ஓகேவா? ம். ஸோ இங்கே வந்து ஆரோட சவுண்ட் கேட்குதா ஆ சவுண்டு கேட்குதான்னு நீங்கள் மார்க் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக வந்துட்டே இருக்கும், நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிகிட்டே போங்க. Heron, doctor, Vater, Crank, Treffen, Uhr, Wächter, Bureau, Trompeter, Computer. புரிஞ்சுதா? ஓகேவா? ஓகே, யார் யாரெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறீங்களோ இப்போ நான் மறுபடியும் ப்ளே பண்றேன், மறுபடியும் நீங்க சொல்லணும், ரிப்பீட் பண்ணுங்க எல்லாருமே. ஹேரன், நல்லா நல்லா சொல்லுங்க. ஒருத்தர் தான் இருக்கிறீங்களா, வேற யாருமே இல்லையா? யாரு, ஜெனோவா மட்டும்தான் சொல்றீங்களா? ஸோ மற்றவங்க எல்லாம் என்ன ஆச்சு? நிறைய பேர் டியூட்டில இருக்கிறீங்க, அதை என்னால புரிஞ்சுக்க முடியும். பட் ஃப்ரீயா இருக்கிறவங்க சொல்லலாமே. செல்வமீனா, சரி யாரெல்லாம் முடியுதோ அவங்க சொல்லுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும், அவ்வளவுதான். Parent, doctor, father, trunk, treffen, Uhr. சில பேருக்கு லேட்டா கேக்குதுன்னு நினைக்கிறேன். Prester. இது பாருங்க, யார் யாருக்கெல்லாம் இதை ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு வருதோ சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ப்ரொனன்சியேஷன் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து வெக்கப்பட்டீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது, அது மனசுல வச்சுக்கோங்க. ஹோரன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேமிலி. நான் டோபாட் அவங்களோட இது ஃபோட்டோவும் இங்கே வேர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இது நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஸோ ஹேனஸ் ஒன் டிசைன் மோட்டார் ஆர்ட். ஸோ ஹேனஸ் அப்புறமா அவருடைய மோட்டார் பைக். ஸோ எந்த பிக்சர்? சி ஏ. சே மாரா உண்டிய ஸ்போர்ட், மாரா அண்ட் ஆர் எக்ஸசைஸ். F. Der computer is mein hobby. Lena und ihre Geige. Day. Unser Hund Otto liebt seinen Ball. ஹுண்டுன்னா என்ன தெரியுமா? டாக். Our dog Otto loves his ball. Bay.
unsere family alle zusammen. So our family all together. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஜைன்னா அவருடைய, இது இயர் அவளுடைய, இது என்னுடைய மைன், இயர கைக அவளுடைய, unser und Otto lebt seinen Ball அதுடைய, unsere family அவர் ஃபேமிலி நம்மளுடைய ஃபேமிலி. புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே பொசசிவ் ஆர்டிக்கல். ஸோ இது எதை பொசசிவ் ஆர்டிக்கல் அப்படின்னா, மோட்டராடுன்றது வந்து மேஸ்குலினா ஃபெமினினா பார்த்து தான் நீங்க இது போடணும். நம்ம யார் சொல்றாங்கன்றது கிடையாது, எதை பத்தி பேசுறோம் அதோட ஜெண்டர் தான் நீங்க சொல்லணும். புரியுதுங்களா? மாரா அண்ட் ஹர் எக்ஸசைசஸ், ஹர்ன்றது வந்து மேஸ்குலின், இந்த ஸ்போர்ட்ன்றது வந்து டேரா தஸ்ஸா டி, அதுக்கேற்ற மாதிரி நீங்க போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேஸ்குலினுக்கும் நாய்ட்ரூமுக்கு வந்து இந்த பேஜ் நம்பர் ஓகே, இங்க பாருங்க, மேஸ்குலினுக்கும் நாய்ட்ரூமுக்கு வந்து மைன், ஃபெமினினுக்கு ப்ளூரலுக்கு மைனே. ஸோ இதுக்கு இ எண்டிங் வராது, ஃபெமினினுக்கு ப்ளூரலுக்கு இ எண்டிங் வரும். டைன் டைன, ஜைன் ஜைன. ஸோ என்னுடைய அப்படின்னு சொல்லும்போது நான் எதை பத்தி பேசுறேனோ அதோட ஆர்டிக்கல், அது மேஸ்குலின் நாய்ட்ரூமா இருந்துச்சுன்னா மைன் சொல்வேன், இல்லைன்னா ஃபெமினின் ப்ளூரலா இருந்துச்சுன்னா மைனே சொல்வேன். மைன் ஜான் என்னுடைய பையன் அப்படின்னு சொல்றேன். மைன் கிண்ட் என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்றதுக்கு அது வந்து நாய்ட்ரூம். குழந்தை, கிண்ட்ன்றது சைல்டுன்றது இட்ஸ் அ நாய்ட்ரூம். அப்போ மைன் கிண்ட் அப்படின்வேன். இது என்ன சொல்வேன், ஃபெமினின்னா மைனே டாக்டர் என்னுடைய பொண்ணு, ப்ளூரல்னா மைனே கிண்டர் மை சில்ட்ரன் என்னுடைய பசங்க அப்படின்னு சொல்லுவது மைனே. புரியுதுங்களா? மேஸ்குலின் நாய்ட்ரூம்க்கு இ எண்டிங் இருக்காது, ஃபெமினின் ப்ளூரலுக்கு இ எண்டிங்கோட வரும். சரிங்களா? ஓகே, ஸோ அதுதான் நீங்க இங்க ஃபில் பண்ணும். மைன் இல்ல மைனு, டைன் இல்ல டைனு, ஜைன் ஜைன், இங்க வந்து இயர் இயர, இங்க வந்து உன்சர் உன்சர. இங்க மைன் இல்ல மைனு, டைனு, உன்சர் இல்லைன்னா உன்சர. ஓகேவா? ஸோ இங்க வந்து கமெண்ட்ஸ், அந்த போட்டோஸ்க்கான கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இது ஒன்று படிச்சுட்டு இதுல வந்து இந்த வேர்ட்ஸ் எதா இருந்துச்சுன்னா அதை மார்க் பண்ணும். ஹேலீனா உன் ஆயர் ஹுண்ட் ஓட்டோ இஸ் சூஸ். ஸோ உங்களுடைய டாக் வந்து ரொம்ப ஸ்வீட். ஏஷ் அபர் ஜ்வை மவுஸை, எனக்கு 2 மவுஸ் இருக்கு, மீமி உன் மோமோ அதோட பேரு. உன் மைன் ப்ரூடர் ஹேட் ஐனன் ஹாம்ஸ்டர், என்னோட பிரதர் கிட்ட ஹாம்ஸ்டர் இருக்கு, அதோட பேர் வந்து சார்லி. ஓகேவா? ஸோ இதுல வந்து என்ன பொசசிவ் ஆர்டிக்கல் இருக்கு இந்த லைன்ல, இந்த 2 லைன்ல? மைன். ஓகே, மைன் இருக்கு. அப்புறம் வேற என்ன இருக்கு? மைன் இங்க இருக்கிறது தான் சொல்லணும், ஐ நைன் எல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ மைன். இன்னொன்னு ஆயர். ஸோ இது ஒன்று இது ஒன்று. ஓகே, அடுத்தது அலோ ஹானஸ் இஷ் மார்க் டைன் மோட்டராட் எக்ட் கூல். உன்னுடைய மோட்டர் பைக் ரொம்ப நல்லா இருக்கு, ஐ லைக் இட், ரியலி கூலா இருக்கு. ஒன் மார்க்கன் வியர் ஐன் டூர் சுசாமன். ஸோ நம்ம எப்போ ஒன்னா டூர் போகலாம். ஆய் காயர் ஃபேமிலி ஃபோட்டோ இஸ் சேஷான். ஸோ உன்னுடைய ஃபேமிலி ஃபோட்டோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஸோ இதில் டைன் மோட்டர். ஸோ டைனு, அப்புறம் ஆயர். அடுத்தது ஹலோ மாரா, ஹலோ ஹானஸ், டால், லீனா உண்ட் இயர கைக. லீனா அப்போ அவங்களோட வயலின். வி லாங்க ஸ்பீல் சேஷான். ஸோ ஹவு லாங் ஷீ இஸ் பிளேயிங். உன்சர டாக்டர், நம்மளுடைய பொண்ணு கூட என்ன பண்றாங்க, அவங்களும் சாக்ஸோஃபோன் ப்ளே பண்றாங்க 4 வீக்ஸா அப்படின்னு. ஸோ இதுல உன்சேர, அப்புறம்
இயரை, வெரி குட். இயரை und unsere, வெரி குட், சூப்பர். ஸோ இது வந்து மற்றது நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னுடைய உன்னுடைய அப்படின்னு சொல்றது இது ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லையா? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க சொல்லலாம், கேட்கலாம். அவர், நம்மளுடைய. ஆயர்னா உங்களுடைய ப்ளூரல். நான் உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னா இயர் யூஸ் பண்ணுவேன். இஷ்னா என்ன பத்தி சொல்றது, தூனா உன்னை பத்தி சொல்றது, ஏர்னா அவன் அவன், எஸ்னா அது, ஜீனா அவள், வியர் அப்படின்றது நம்ம, இயர்னா நீங்க உங்களை எல்லாரையும் நான் இயர்னு சொல்லுவேன். ஜி வந்து அவங்க வேற யாரும் தேர்ட் பர்சன். இந்த ஜி வந்து ஃபார்மல் ரெஸ்பெக்டோட பேசுறது. ஓகேவா? ஸோ இதெல்லாம்